எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான அண்ட் எல்லாருமே அடிக்கடி கமெண்ட்டில் போட்டிருந்த ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். இந்த வீடியோக்காக ஒரு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல கான்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணேன். ஓகே, மற்ற கிராமர் டாப்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஹோம்ஒர்க்கே தேவையில்லை, ஜஸ்ட் லைக்னு வந்து நடத்திட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு குரூஷியலான டாபிக் கேட்கும்போது பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, மிஸ்டேக் நடப்பது இயல்பு, ஆனால் அது மறுபடியும் நடக்காமல் தவிர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டு நோட் பண்ணுங்கள். நான் என்னென்ன ட்ரிக்ஸு சொல்கிறேன், என்னென்ன டிப்ஸு சொல்கிறேன், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறேன், அதெல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணுங்கள். முடியுமானால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, கேட்குறத விட இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த தவறுகள்லேருந்து நம்மளை விடுவித்து கொள்ள முடியும். ஓகே, ஸோ வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க டிக்ஷனரியை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன டிக்ஷனரி? ஆட்டோ டிக்ஷனரி. நார்மல் டிக்ஷனரியில் ஆட்டோ டிக்ஷனரி. இப்போ நார்மலாக நம்ம டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக தான் டைப் பண்ணுவோம் சம்டைம்ஸ். இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்னா இந்த ஆட்டோ டிக்ஷனரி நம்மளை வேலை செய்ய விடாது, அது வேலை செய்யும். ஓகே, ஆனால் எல்லா இடத்துலையுமே இன்கேஸ் நம்ம நார்மலாக தனியாக நம்மகிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, இந்தாங்க ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு ரிப்போர்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி தனியாக நம்மகிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட பேனா மட்டும்தான் இருக்குது. அந்த டைமில் நாம் ஒவ்வொரு வாக்கியங்களையும் இல்லை ஒவ்வொரு வேர்ட்ஸை எழுதும் பொழுது அந்த ஆட்டோ டிக்ஷனரி நமக்கு வேலை செய்யுது, நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பரவாயில்ல. நம்ம நார்மலாக பேனா எடுத்து எழுதும்போது ஆட்டோ டிக்ஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா அது மொபைலுக்குள்ளே தான் இருக்கும். மொபைல்லேருந்து வெளியில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது, பண்ணவும் முடியாது. அப்போது யார் நமக்கு எல்லா சமயங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியும், நம்ம தான் நம்மளை செதுக்கி கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோ டிக்ஷனரி எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். புரியுதுங்களா? என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை அதை மாற்றி கொடுக்குதுங்கிறத வேணால் நீங்கள் நோட் பண்ணலாமோ தவிர டைப் பண்ண ஆட்டோ டிக்ஷனரி வா டக்கு 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 டக்குன்னு அப்படியே அழுத்திட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா டில் த எண்டு, கடைசி வரைக்கும் உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை நீங்கள் ஃபைன் பண்ணவும் முடியாது, அதை ரெக்டிஃபை பண்ணவும் முடியாது. எல்லாருமே பண்ணுற மிகப்பெரிய தப்பு இதுதான். ஸோ ஆட்டோ டிக்ஷனரி யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. ஓகே, ஒரு 1 மந்த்துக்கு இதை பண்ணுங்கள். 1 மந்த்துக்கு சே டு யுவர் செல்ஃப், உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், 1 மந்த் வித்தவுட் ஆட்டோ டிக்ஷனரி இல்லாமல் ஒரு 1 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆட்டோ டிக்ஷனரி இல்லாமல் எதாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஒரு 1 மந்த் பண்ணுங்கள். டெடிக்கேட்டடாக இருக்கணும், அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து ஃபைண்ட் யுவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். உங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 2 to 3 பேராகிராஃப் ஏதாவது ஒன்று எழுது இங்கிலீஷில். ஓகே, ஏதாவது ஒன்று, ஆனால் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கணும், டங்கிலீஷ் இருக்கக்கூடாது, தமிழ் இருக்கக்கூடாது. ஓகே, இங்கிலீஷ் மட்டும். எந்த வார்த்தைகளை போட்டு எழுதினாலும் சரி, பட் யூ மஸ்ட் ரைட் ஒன்லி இன் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதணும். எழுதுங்க. எழுதிட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸில் என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, என்னுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் 1-2க்கு மேலே உங்களோட மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாம் செய்யும் தவறுகள் நமது கண்ணிற்கு புலப்படாது. ஓகே, தே வில் பி இன்விசிபிள். அது நம் கண்களுக்கு புலப்படாது. அப்போது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிங்க. முடியலையா பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சிட்ட கொடுங்க. கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்களேன், டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா நம்மளால் மற்றவங்களோட மிஸ்டேக்ஸ் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் வெரி ஈஸி, ரொம்ப ஈஸி அது. ஓகே, அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட கொடுங்க, அவங்க கண்டுபிடிக்கட்டும். டெஃபினட்டாக உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்து ஃப்ரெண்டும் இல்லை யாரும் இல்லைங்க. ஏன் எழுதின பேப்பரை என்னாலே பார்க்க முடியல, இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அசிங்கப்படுறதா அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கும் வேறு வழி இருக்குது. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே அச்சு பிசுறாமல் டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டில் போடுங்க. ஓகே, எம்எஸ் வேர்டில் போடுங்க. நீங்கள் டைப் பண்ணி முடித்த உடனே என்ன ஆகுனா அது நிறையா வார்த்தைகளை சிவப்பு கலரில் என்ன பண்ணும் அப்படின்னா கோடு போட்டு காட்டும். ஆல் யுவர் எரர்ஸ் வில் பி அண்டர்லைன்டு வித் ரெட் கலர்.
என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட எல்லா மிஸ்டேக்ஸுமே ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணப்படும். அப்போ அந்த வார்த்தைகள்லாம் தப்பு. ஓகே, இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், உங்களுக்காக இருக்க நோட் எடுத்துக்கணும். எடுத்து என்னென்ன ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்கிறத ஒரு பக்கம் எழுதுங்க. அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்னா கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் எழுதி வைங்க. ஓகே, அப்படி நீங்கள் கண்டிப்பாக எழுதி வைக்கணும். அடுத்து அதுவும் இல்லை, என்னால் லேப்டாப் யூஸ் பண்ண முடியாது, லேப்டாப் இல்லை அப்படின்னா அடுத்து உங்கள் மொபைலில் கோபைலட் அப்படிங்கிற ஆப் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ChatGPT தான். இல்லை நார்மல் ChatGPT இருக்குது, ஏஐ இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து கோபைலட் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்டோடது. சரிங்களா? அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுருக்க அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைண்ட் அண்டு ரெக்டிஃபை த ஸ்பெல்லிங் எரர்ஸ். ஓகே, இப்படி சும்மா ஒரு கமெண்ட் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணும். அதற்கான சரியான ஸ்பெல்லிங்ஸு அது கொடுத்துரும். கொடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் எழுதின ஒன்று இந்த பக்கம் இருக்கணும். ஓகே, சரியான ஒன்று என்ன பண்ணணும், இந்த பக்கம் இருக்கணும். அப்படி எழுதி வைங்க. அப்படி கண்டிப்பாக எழுதி வைக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ண எந்த மிஸ்டேக்கை இப்போ நீங்கள் சரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, இந்த தப்பானது எது ரைட்டானது எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை 3 நாளைக்கு ஒருக்கா இல்லாட்டி 7 நாளைக்கு ஒருக்கா, ஓகே, வீக்லி ட்வைஸ் ஆர் எல்ஸ் வீக்லி ஒன்ஸ் திருப்பி திருப்பி பார்க்கணும். ஒரே டைமில் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா மறந்து போயிடும். 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் பண்ண அதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அங்கே ரிப்பீட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா அடிக்கடி திருப்பி பார்க்கணும், என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணேன், ஓ ஆமாம் இந்த இடத்துல இந்த ஸ்பெல்லிங்க்கு நான் இதை தான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் எல்ஸ் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ரிவ்யூ இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களை நீங்கள் திரும்ப 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 பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, யூ ஹாவ் டு ரிவ்யூ அவர் ஸ்பெல்லிங்ஸ் என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி ரிவ்யூ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெல்லிங்கை இனிமேல் உங்களை தப்பே பண்ண விடாத அளவுக்கு மைண்டில் போய் உட்கார வச்சிடும். அதுதான் ரிவ்யூவோட பவர். புரியுதா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, கரெக்டாக மெட்டிகுலஸாக கவனமாக இதை கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, இதுவே ஒரு பவர்ஃபுல் வே தான். ஓகே, அடுத்து நாம் எந்தெந்த இடத்துல வந்து கவனமாக இருக்கணும், எதை யூஸ் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிகழ வாய்ப்பு இருக்குது, ஓகே, அப்படிங்கிறத இப்போ நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் சொல்லித்தரேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போது நீங்கள் எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. இப்போ ஒரு 3 எழுதியிருக்கேன், இன்னொரு 3 சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை கவனிங்க. ப்ரிஃபிக்ஸையும் சஃபிக்ஸையும் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தை கூட சஃபிக்ஸ் சேர்க்கும்போது, சஃபிக்ஸ்னால் என்ன, பின்னாடி அதாவது ஒரு வேர்டு இருக்குது, வேர்டுக்கு பின்னாடி வார்த்தைகளை சேர்த்தீர்கள் என்றால் அது சஃபிக்ஸு, வேர்டுக்கு முன்னாடி வார்த்தைகளை சேர்த்தீர்கள் என்றால் அது ப்ரிஃபிக்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? அதான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஓகே, ப்ரீனால் என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரிப்போசிஷன் நடத்தும்போது ப்ரீனா முன்னாள் என்று அர்த்தம். அப்போ வார்த்தைக்கு முன்னால். சரிங்களா? சரி வாங்க இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பின்னு நம்ம சொல்கிறோம், ப்ரிஃபிக்ஸாக நம்ம அதுக்கு ஒரு வார்த்தையை சேர்க்கலாம் அப்படின்னா அன்ஹாப்பின்னு சொல்லலாம். ஓகே, ஹாப்பி, அன்ஹாப்பி. அதுவே சஃபிக்ஸ் நம்ம சொல்லும்போது நெஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் சேர்ப்போம். ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம சேர்ப்போம். ஆனால் முன்னாடி நீங்கள் ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும்போது எதுவுமே மாறலை. நீங்களே கவனிங்க, எதுவுமே மாறலை. ஆனால் பின்னாடி நீங்கள் இந்த நெஸ்ஸை சேர்க்கும்போது இந்த ஐ ஆனது என்ன ஆகுதுன்னா ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுது. ஐ என்ன பண்ணுது, ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ எந்தெந்த இடத்துல இந்த ஐ வந்து ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுது, எந்தெந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலை அப்படிங்கிறத நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ப்ரிஃபிக்ஸ்க்கும் சஃபிக்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை கூட ChatGPTயில் போட்டு கேட்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்குல்ல அதெல்லாம் எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுக்கும். அந்த லிஸ்ட்டை மறுபடியும் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சு அதை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒன்று. அடுத்து பாருங்கள், இப்போ கம்ஃபர்டபுள்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த கம்ஃபர்டபுள்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டிஸ்கம்ஃபர்ட்டும் போடலாம், அன்கம்ஃபர்ட்டும் போடலாம். எது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகும். அடுத்து பாருங்கள், கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட், அன்கம்ப்ளீட்.
ஸோ டிஸ்கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுள் ரெண்டுமே கரெக்டு தான், செட் ஆகும். ஆனால் இன்கம்ப்ளீட்டும் அன்கம்ப்ளீட்டும் கரெக்டாக வருமானா வராது. அப்போ இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இன்கம்ப்ளீட் தான் கரெக்டு, அன்கம்ப்ளீட் வராது. அன்ஹாப்பி தானே, இன்ஹாப்பி வரலையே, அதனால் கம்ப்ளீட்னாலும் அன்கம்ப்ளீட் தான்டா வரும் அப்படின்னு நீங்கள் யூகிச்சு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தயவு செய்து படித்து பழகுங்க, அது உங்களோட மைண்டில் இருக்கணும். அடுத்து முக்கியமான சஃபிக்ஸஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையில் ஒரே சவுண்டில் முடிகிற மாதிரியே வரும். படிங்களா எல்லாத்தையும். க்யூரியாசிட்டி, அடாசிட்டி, சிம்பிளிசிட்டி, யூனிவர்சிட்டி. ஓகே, க்யூரியாசிட்டினா ஒரு பயங்கரமான ஆர்வம். ஓகே, உச்சகட்ட ஆர்வம் க்யூரியாசிட்டி. அடாசிட்டி போக்கிரித்தனம், மொள்ள மாதிரித்தனம்லாம் பண்ணுவாங்க, ரவுடித்தனம், அதுதான் அடாசிட்டி. சிம்பிளிசிட்டி உங்களுக்கே தெரியும், யூனிவர்சிட்டி உங்களுக்கே தெரியும். ஆனால் எல்லாமே சிட்டின்னு தானே வருது, இன்க்ளூடிங் ஹோண்டா சிட்டி. எல்லாமே ஒரே மாதிரி தானே வருது, பட் ஸ்பெல்லிங் மாறுது பாருங்களேன். SITY, CITY, CITY, SITY. அப்போது இந்த மாதிரி இந்த SITY, CITY எந்தெந்த வார்த்தைகளுக்கு வருது, இந்த மாதிரி இருக்க ஒரே சவுண்டில் வர்ற வார்த்தைகள் வேறு எங்கெல்லாம் மாறுதுங்கிறதையும் நோட் பண்ணி வைங்க. புரியுதா? SITY எங்கே வருது, CITY எங்கே வருதுன்னு நல்லா நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப திரும்ப அதை எழுதிட்டு அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய ஒரு ஹிமாலயன் டாஸ்க்லாம் கிடையாது. ஓகே, பயிற்சி செய்தால் எல்லாமே எளிமை தான். அடுத்து ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இங்கே சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோபைலட்டில் போடுங்க, அது உங்களுக்கு ஒரு 4-5 ரூல்ஸ் கொடுக்கும், அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு புரியறதுக்காக என்னென்னா ஸ்பெல்லிங் ரூல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் ஒன்று எழுதியிருக்கேன். அதாவது ஐ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்னது, வவல். இ ஒரு வவல். அப்போது நீங்கள் இது வரைக்கும் அந்த பிலீவ் அப்படிங்கிற வார்த்தையை படிச்சிருக்கீங்களா? பிலீவ். இப்போ உடனே உங்களுக்கு பிலீவ்னு எழுத சொன்னால் தப்பாக தான் எழுதுவீங்க. பிலீவ்னு சொன்னால் தப்பாக தான் எழுதுவீங்க. ஆனால் இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிலீவில் இதுக்கப்புறம் வாழ்நாளில் தப்பே பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஐக்கு அப்புறம் தான் ஈ வரணும், அதுதான் ரூலு, ஸ்பெல்லிங் ரூலு அதுதான். ஓகே, எந்தெந்த வார்த்தையில் ஐயும் ஈயும் இடம் பெறுகிறதோ அந்த இடத்தில் ஐக்கு அப்புறம் ஈயை போடுங்க, தப்பே வராது. இங்கே பாருங்கள், FRIEND ஃப்ரெண்டு, ஐக்கு அப்புறம் ஈ வந்துருச்சா? பிலீவ் LIE, இங்கே பாருங்கள், ஐக்கு அப்புறம் ஈ வந்துருச்சா? ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்பெல்லிங் ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால ஸ்பெல்லிங் ரூல்ஸை படிங்கன்னு நான் சொன்னேன். அடுத்து பாருங்கள், ஆனால் எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஐக்கு ஈக்கு முன்னாடி சி வருதோ அந்த இடத்துல ஈக்கு அப்புறம் ஐ போயிடும். இதுவும் ஸ்பெல்லிங் ரூல். புரியுதுங்களா? அப்போ ஸ்பெல்லிங் ரூல்ஸை கரெக்டாக படித்து வச்சு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பே பண்ண மாட்டோம், தப்பு நிகழாது, நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து இப்படி தாண்டா போடணும், அது வந்து அப்படி தாண்டா போடணும் அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். அப்போ என்ன, சி இருக்குங்களா, சி வந்துருச்சுன்னா அதை தொடர்ந்து வருகிற ஐயும் ஈயும் மாறி இஐ என்று இடம்பெற வேண்டும். பாருங்கள், இஐ ஏன்னா முன்னாடி என்ன இருக்குது, சி இருக்குது. ஆனால் 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் வியர்த். ஓகே, இங்கே பாருங்கள், SC, சி வந்தால் என்ன போடணும், நம்ம இஐ தானே போடணும், சி வந்து இஐ தானே போடணும். ஆனால் சயின்ஸில் அப்படி வராது, ஏன்னா சயின்ஸுனாலே ஒரு வினோதம், இல்லாததையும் அது மாற்றும். அதனால் அந்த வேர்டு அப்படின்னா வச்சுக்கோங்க. சயின்ஸில் மட்டும் ஐக்கு அப்புறம் ஈ வரும். இங்கே பாருங்கள், சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் ஈக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு. ஓகே, 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இன்னும் யாரும் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட ஹோம்ஒர்க் கொஞ்சம் இருக்கணும். ஓகே, we cannot teach you everything within 20 or 15 minutes வீடியோ. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வீடியோவில் எல்லாத்தையுமே எங்களால் கவர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் சொல்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதா? அடுத்து வாங்க, சிங்குலர் ப்ளூரல். இப்போ நான் இதில் ப்ளூரல் சொல்கிறேன், இதுக்கு அடுத்து சிங்குலர் எப்படின்னு சொல்கிறேன். ப்ளூரலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தெந்த வார்த்தை எஸ்ஸில் வருதுன்னு பார்க்கணும் ப்ளூரலாக வரும்பொழுது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே கேட்டுருக்கு, எஸ்ஸை சேர்த்தா முடிஞ்சு போச்சு, ப்ளூரல் ஆகுது. நம்ம நார்மலாக என்ன ஒரு ஐடியாலஜி வச்சுருப்போம், ப்ளூரல்னால் எஸ்ஸை சேர்த்து, அப்படி தான் ஐடியாலஜி நமக்கு இருக்குது. அப்போது இந்த மாதிரி சாதாரண வார்த்தைகளுக்கு நீங்கள் எஸ்ஸை சேர்த்திங்கன்னா சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அது என்ன ஆகும், ப்ளூரல் ஆயிரும். பென்னு பென்ஸு, காரு கார்ஸு, வீடியோ வீடியோஸ். ஓகே, இதெல்லாம் சிம்பிள். மொபைல் மொபைல்ஸ், எஸ்ஸை மட்டும் சேர்த்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த பஸ் இருக்கா, பஸ்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஎஸ் வருது. பாக்ஸ் இருக்கா, பாக்ஸுக்கு அப்புறம் இஎஸ் வருது. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க ரூல் வச்சுருக்காங்க, எந்தெந்த நவுன் எல்லாம் இந்த வார்த்தைகளில் இந்த எழுத்துக்களில் முடியுதோ அதெல்லாம் ப்ளூரலில் தான் வரும், இந்த எழுத்தில் முடியணும். ஓகே, எஸ்ஸு எக்ஸு ஜி அப்புறம் சிஹெச் எஸ்ஹெச், இந்த லெட்டர்ஸில் ஒரு நவுன் முடியுதுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ளூரல் ஃபார்முக்கு நீ இஎஸ் போடுங்க. ஓகே, பாருங்கள், இந்த எஸ் இருக்கா, எஸ் இருக்குது, இஎஸ் ஏற்றிட்டோமா,
ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. எக்ஸில் என்ன முடியுது? ஜெராக்ஸ் முடியுதா? ஓகே. அடுத்து ஜீல கூட எனக்கு இப்போ கிளிக் ஆகலை. சிஹெச், எஸ்ஹெச். எஸ்ஹெச்லாம் நம்ம அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த சிஹெச் கூட நம்ம நிறைய இடத்துல வர்ற மாதிரி எனக்கு தெரில. பட் எஸ்ஹெச் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பாருங்களேன், சிம்பிளாக இப்போ பார்த்ததுமே ஞாபகம் வந்துருச்சு. ப்ரஷஸ் இஎஸ் தானே போடுறோம். ஓகே. ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் எஸ்ஸு, எக்ஸு, ஜி, சிஹெச், எஸ்ஹெச் இதில் ஒரு நவுன் முடியுமானால் அதற்கு பின்னாடி வருகிற ப்ளூரலில் இஎஸ் சேர்த்துங்க. ஓகே. இது ஒரு ரூல். ஓகே. நமக்கு இப்போது சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இருக்க ஒரு சில டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருச்சு, நம்ம படிச்சிட்டோம். ஓகே. இன்னும் ஒரு விதம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். எந்த நவுன் எஃப்பில் முடியுதோ இல்லை எஃப்இயில் முடியுதோ அந்த நவுனை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கடைசி வார்த்தை எஃப்பாக இருந்தாலும் சரி, கடைசி லெட்டர் எஃப்பாக இருந்தாலும் சரி, கடைசி லெட்டர்ஸ் எஃப்இயாக இருந்தாலும் சரி, அது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம விஇஎஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தால் அந்த நவுன் ப்ளூரலாக மாறிவிடும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன், இங்கே நான் எழுதி வச்சுருக்கேன். த லீஃப் சிங்குலர், இலைன்னு அர்த்தம். எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? இங்கே பாருங்கள், எஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் சேர்த்திட்டோம், அவ்வளோதான். ஓகே. எஃப்இ விஇஎஸ், எஃப்இ விஇஎஸ், எஃப்இ விஇஎஸ். தீஃப் தெரியும்ல? தீஃப் தெரியும். ஆனால் ப்ளூரலை சொல்லும்போது தீவ்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு இது புதுசாக இருக்கலாம். எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? விஇஎஸ் போட்டோம், அவ்வளோதான். ஓகே. மறக்கக்கூடாது. ஒரு சில இடத்துல என்ன ஆகும்? எஃப்இ வருமா? இங்கே பாருங்கள், வைஃப், வைஃப்ஸ். ஓகே. வைஃப், வைஃப்ஸ். நைஃப், நைவ்ஸ். லைஃப், லைஃப்ஸ். லைஃப்னா உயிர், லைவ்ஸ்னா உயிர்கள். ஓகே. இந்த இடத்துல நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. ஐக்கு அப்புறம் ஈ வந்திருக்கா? ஓகே. வேறு எங்கே இருக்குது? வேறு எங்கே எழுதணும் நீ? ரைட். சரி, கவனிங்க. ஐக்கு அப்புறம் ஈ வந்திருக்கா? நம்ம ஸ்பெல்லிங் ரூல் என்ன? மேக்ஸிமம் எந்த இடமா இருந்தாலும் ஐக்கு அப்புறம் ஈ வரணும். ஃப்ரெண்டு, பிலீவு படித்தோமா? டக்குன்னு ஒவ்வொரு சென்டென்ஸோ இல்லை ஒவ்வொரு லெட்டரோ பார்க்கும்போது வந்துடணும், இது அந்த ரூலு, ஐக்கு அப்புறம் இதாக வரணும் அப்படின்ட்டு. அப்படி பதிஞ்சிருச்சுன்னா எங்கேயுமே நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகே. இங்கே பாருங்கள், செல்ஃப், யோர் செல்ஃப். ஓகே. அப்படிலாம் சொல்லுவோம்ல, யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோமா? அதை ப்ளூரலாக சொல்லும்போது செல்வ்ஸ்னு மாறிடும். யோர் செல்வ்ஸ். ஓகே. தெம் செல்வ்ஸ், தெம் செல்வ்ஸ், ஆர் செல்வ்ஸ். ஓகே. ஆர் செல்வ்ஸ், ஏன்னா ப்ளூரல். சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து நீங்கள் ரொம்ப முக்கியம் கொடுக்க வேண்டிய இடம் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ். ஏன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது. ஓகே. இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஆர்னு வரும், நம்ம ஆர்இன்னு போடுவோம். ஓகே. அடுத்து ஓக்கு அப்புறம் இங்கே ஆறு தான் வரும், சரிங்களா? ஆனால் பிரிட்டிஷில் ஓக்கு அப்புறம் யூ சேர்த்தி பழகியிருக்கோம். ரைட். இங்கே பாருங்கள், நாம் ஃபாலோ பண்ணுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பிகாஸ் வி வேர் ரூல்டு பை பிரிட்டிஷ். நாம் பிரிட்டிஷால் தான் ஆளப்பட்டோம். ஓகே. அதனால பிரிட்டிஷ் இங்கிலீஷை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிலர் அமெரிக்கன் இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. இப்போ என்னோடய சஜஷன் என்னென்னா, எந்த இங்கிலீஷ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த கம்பெனியில் இல்லை எந்த நாட்டுக்கு வேலை செய்ய போகிறீங்களோ, இல்லை ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எந்த ஊரில் படிக்க போகிறீங்களோ அந்த ஊரில் என்ன இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதற்கு ஏற்றாற் போல் ஸ்பெல்லிங்கை பழக வேண்டும். ஓகே. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம், இல்லைங்க நான் அமெரிக்காவில் ஒர்க் பண்ண போகிறேன், இல்லாட்டி அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனிக்கு நான் இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அமெரிக்கனோட ஸ்பெல்லிங் தான் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்ககிட்ட போயிட்டு பிரிட்டிஷோட நம்ம ஸ்பெல்லிங்கை கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஓகே. ஸோ எந்த கம்பெனிக்காக இல்லை எந்த நாட்டிற்காக எந்த மொழியை வைத்திருக்கிறவர்களுக்கு கீழே நீங்கள் வேலை செய்ய போகிறீங்களோ அவர்களோட ஸ்பெல்லிங் ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்பெல்லிங்ஸை நீங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். 2 இங்கிலீஷ் இருக்குது. ஒரு இங்கிலீஷே எங்களுக்கு தற்கூரி, நீ வேறு 2 இங்கிலீஷை சொல்கிற, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்டாண்டர்டு அந்த ஸ்பெல்லிங்க்கு போயிடலாம். அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி இல்லாட்டி அமெரிக்காவுக்கு நீங்கள் படிக்கவே போகிறீங்க, அங்கே போய் க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வாங்க, சைலண்ட் லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய இடத்துல சைலண்ட் லெட்டர்ஸ் வந்துடும். நம்ம என்ன பண்ணிடணும், லெட்டர் சைலண்ட் தானே, அப்போ அந்த வார்த்தையை மட்டுமே காதுக்குள்ளே வச்சுட்டு அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி எழுதுவோம். கிராமர், ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஓகே. இது நிறைய பேர் இதுவே தப்பு பண்ணுவீங்க. இது கூட நான் சொல்லணும், எழுதி போட்டு சொல்லணும். சரி, ஓரலாக சொல்லிடுறேன். எந்தெந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல இ யூஸ் பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிராமர் ஜிஆர், ஏஎம்எம், ஏஆர் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஜிஆர் ஏஎம், ஏன்னா கிராமுக்கு நமக்கு தெரியும் ஏதா வரும்னு. கிராமர் உடனே என்ன பண்ணுவோம்னா எம்இஆர்னு போட்டுருவோம். நிறைய பேர் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னு எழுதும்போது இப்படி எழுதிடுவாங்க, டேவிட் அப்படின்ட்டு.
ஓகே, ஏன்னா தமிழ் நமக்கு என்ன தெரியும், டேனா டிஇ தான். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டேவிட், ஏ வரணும். ஓகே, புரியுதா? ஸோ அதனால் இந்த ஏவும் ஈயும் எங்கே வருதுங்கிறதும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இங்கே வாங்க. சைலண்ட் லெட்டர்ஸ் என்னென்ன இருக்குது? இது ஐலாண்டு. ஓகே, ஆனால் என்ன லெட்டர் இருக்குது? எஸ்ஸுங்கிறது இடையில வருது. இந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கிவ் சம் சைலண்ட் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னா அதுவே கொடுக்கும். இங்கே பாருங்கள், லெஃப்டினன்ட், அதாவது சைலண்ட் லெட்டரு. இது டோனே மாறுது, ப்ரனன்சியேஷனே மாறுது. லெஃப்டினன்ட்னா உடனே நம்ம யோசிச்சுட்டு என்ன எழுதுவோம், லெஃப்ட்டுன்னு போட்டுருவோம். தப்பு, அப்படி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ லெஃப்டினன்ட்டுக்கு ஸ்பெல்லிங் இது தான். இதை வச்சு நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸே போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அதை நம்ம அடுத்து பார்க்கலாம், சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த மந்த்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஜான்வரி, ஃபெப்ரவரி எல்லாம் எழுதுங்கன்னு சொன்னால் அதிலே தப்பு வரும். அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்போ மந்த்ஸ் எழுதும்போதோ என்ன மந்த்ஸ் இருக்கோ அந்த 12 மந்த்ஸுமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். தப்பே பண்ணக்கூடாது. ஆட்டோ டிக்ஷனரி நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அது இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்து முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ். எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறது கிடையாது. இத்தனை எழுதி போட்டிருக்கான், இத்தனையும் சொல்லி கொடுத்து கொள்ளுவான்னு நினைக்காதீங்க. சொல்ல போகிறது கிடையாது. இதெல்லாமே உங்களுக்காக. ஓகே, இந்த ஸ்லைடு முடியும் போது நான் என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். அதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, 5 செகண்ட் இல்லை 3 செகண்ட்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க. நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக. நான் உங்களுக்கு நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறதை மட்டும் எழுதி வச்சுருக்கேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரிசர்ச் அ லாட். இதை பற்றி நீங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணணும். சரி பாருங்கள், இது என்னது மாவு, அது என்னது தளம். ஆனால் ப்ரனன்சியேஷன் என்ன, ஃப்ளோர்னு தான் சொல்லுவோம். டெசர்ட், பை, வெதர் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் எந்த இடத்துல நம்ம என்ன மீனிங்கில் சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எழுத வேண்டும். ஓகே, இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, இதுக்கு ஒரு மீனிங். ஓகே, சவுண்ட் ஒரே மாதிரி தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டு என்ன பண்ணிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. எழுதுனா தப்பு வந்துடும். ஓகே, ஸோ என்ன ஸ்பெல்லிங்கில் வந்து அதுக்கு என்ன மீனிங், ஸ்பெல்லிங் மாறி ஒரே சவுண்டில் வந்து அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து ஃப்ரம் த பிகினிங்கில் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியவை, நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவைகள் இவங்களெல்லாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எங்கெங்கே கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த ஸ்பெல்லிங்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். எப்படி ஸ்பெல்லிங்ஸை மெமரைஸ் பண்ணுறது, ஓகே, மனப்பாடம் செய்கிறது எப்படி, பைஹார்ட் பண்ணி எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன், பாருங்கள். ஓகே, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய பசில்ஸ் இருக்கும். ஓகே, சினானிம்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்பெல்லிங்ஸை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் கொடுக்கும். அந்த மாதிரி பசில் கேம்ஸ் நிறையா இருக்கும். வேர்ட் பசில்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரீ டைமில் விளாடுங்க. ஓகே, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஓகே, ஃப்ரீ டைமில் விளாடுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க என்ன பண்ணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் வின்னிங் லெவல் அது உங்களுக்கு ஒரு லெவல் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஃபிக்ஸ் பண்ணும். உங்களோட அந்த வெற்றியோட அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அந்த ஸ்கோர் என்ன பண்ணுன்னா ஸ்பெல்லிங் மேலே இருக்க உங்களோட லெவலை காண்பிக்கும். தம்பி, ஸ்பெல்லிங்கில் இதுதான் உன்னோட லெவலு. ஓகே, லெவல் 10 இருக்க, லெவல் 17 இருக்க அப்படின்னு அது உங்களுக்கு ஒரு லெவல் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்பாடா, ஸ்பெல்லிங்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம், மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, அதை விளாடுங்க, பசில் விளாடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்கும். நிறைய ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ரேட்டிங் 4.4 4.5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா? அடுத்து கரெக்ட் ஸ்பெல்லிங் நீங்கள் எங்கெங்கே பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்ட் ஸ்பெல்லிங் பண்ண உடனே, அதாவது ரொம்ப டஃப்பான வேர்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு நீங்கள் கரெக்டான ஸ்பெல்லிங் எப்படியோ கண்டுபிடிச்சி போட்டிருப்பீங்க. அது உடனே என்ன ஆகுனா கரெக்ட் கொடுக்கும். கரெக்ட் கொடுத்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அடிக்கடி பாருங்கள், தப்பு இல்லை. அடுத்து, ஒரு வார்த்தை ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை புரியலை, அதுக்கான ஸ்பெல்லிங் வந்து எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான ட்ரிக்கை நீங்களே தான் மேக் பண்ணணும். அது எப்படி வேணால் இருக்கலாம், எவ்வளோ காமெடியாக வேணால் இருக்கலாம், எவ்வளோ ஃபன்னியாக வேணால் இருக்கலாம், ஆனால் அதனால் பயன் வர வேண்டும். காலேஜில் படிக்கும்போது எக்ஸாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றி உட்காந்துருப்பானுங்க. என்னென்ன எஸ்ஸே இருக்கோ, என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லாத்தையுமே நான் தான் டிக்டேட் பண்ணுவேன். அப்படி டிக்டேட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் எனக்குன்னு நிறைய ட்ரிக்ஸ் வச்சுருப்பேன். அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி அவனுக்கு சொல்லும்போது டக்குன்னு புரிஞ்சுக்குவானுங்க.
ஓகே, ஏன் அப்படின்னா ட்ரிக்ஸ் தான் நமக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். அது நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கணும். நான் சொல்கிற எல்லா ட்ரிக்ஸுமே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், கேட்டு சிரிப்பானுங்க. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸாமில் போய் எழுதிட்டு வந்துடுவானுங்க. ஹொரேஸ்னு ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார், ஹொரேஸ், பெரிய கிரிட்டிக். ஓகே, ஹொரேஸ்னு பேர் ஞாபகத்து வரலன்னா சுரேஷ் வச்சுக்கோடா, சுரேஷ் வச்சுக்கோ, சுரேஷ் ஹொரேஸ் அப்படியே வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன்னி என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி எழுதிட்டு வந்துடுவானுங்க. நம்மளோட ட்ரிக்கு எவ்வளோ ஃபன்னியாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, எஃபெக்டிவாக இருக்கா அதுதான் முக்கியம். சரிங்களா? சரி பாருங்க, இங்கே லெஃப்டினன்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி டுகெதர், அதாவது ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் என்னால் உங்களுக்கு இப்போ ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியும். எக்கச்சக்கமான வார்த்தைகள் ட்ரிக்ஸ் இருக்கான எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 2-3 வார்த்தைகளுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் பலாயிரம் வார்த்தைகளுக்கும் ட்ரிக்ஸ் வச்சுக்க முடியும். ஏன்னா என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் 1-2த்துக்கு உருவாக்க கற்றுக்கணும். அப்போ தான் அது என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். சரி பாருங்கள், லெஃப்டினன்ட். ஆனால் இதை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பிரித்து படித்து வச்சுருப்பேன். இந்த லெஃப்டினன்ட் நான் என்ன சொல்லுவேன்னா லை யூ டெனன்ட் அப்படின்னு மீனிங் புரிஞ்சு வச்சுருக்கேன். லை யூ டெனன்ட் எப்படி மீனிங் புரிஞ்சு வச்சுருக்கேன். டெனன்ட்னா யார்? வாடகைக்கு குடியிருக்கிறவர். யூ அப்படின்னா இந்த யூ, லைனா பொய். இப்போ நான் பிரித்து படித்து வச்சுருக்கேன். லை யூ டெனன்ட், லை யூ டெனன்ட், வாடகைக்குரிய இருக்கிறவரே பொய் சொல்கிறீரா அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். ஓகே, அப்போ நான் எங்கே எழுதினாலும் என்னென்னா இப்படி தான் பிரித்து சொல்லுவோம். லை யூ டெனன்ட், லை யூ டெனன்ட். இந்த டெனண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும், ஸ்பெல்லிங் வராது. ஏ போடணுமா ஈ போடணுமா அப்படின்ட்டு. அதுவும் நான் என்ன பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னா 10 ஆண்ட்டுன்னு பிரித்து வச்சுருக்கேன். 10 எறும்புகள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கேன், 10 ஆண்ட். அப்போது இந்த வார்த்தை நான் எங்கே எழுதினாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்பயுமே பண்ண மாட்டேன், ஈஸியாக எழுதிட்டு போயிடுவேன். அடுத்து பாருங்கள், இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி இதையும் நான் என்ன பண்ணுங்க பிரித்து வச்சுருப்பேன். ஓகே, 2 அன்னு. ஓகே, ஃபோர்ட்டு கோட்டை, ஏட்டு சாப்பிட்டது, எல்ஒய் முடிஞ்சு போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. 2 அன்னு, இடையில ஒரு ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஏட்டு, எல்ஒய். அன்ஃபார்ச்சுனேட்லி. டுகெதர், டுகெதர், டு கெட் ஹெர், அவ்வளோதான். டு கெட் ஹெர், டு கெட் ஹெர் புரிஞ்சுதுங்களா? டு கெட்டு ஹெர். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளால் எப்படி பிரித்து படித்து நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எது தோணுதோ அதை பண்ணிக்கலாம். அது என்னவா வேணால் இருக்கலாம். ஓகே, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து ஒரு சில ரூட் வேர்டை மட்டும் வச்சுக்கிட்டு லெட்டர்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக வார்த்தைகள் மாறும். அதையும் நீங்கள் ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் OULED மட்டும் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா சி சேர்க்குறேன். சி சேர்த்தா என்ன வந்துடும்? குட்டு வந்துடுமா? W சேர்த்துனா உட்டு வந்துடுமா? SH சேர்த்தா ஷுட்டு வந்துடுமா? அப்போ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். M சேர்க்குறேன், மோல்டு வந்துடுமா? இந்த மோல்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லிக்விட் எல்லாமே போட்டு வைக்கிற ஒரு கொள்கலன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பானையாட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, லிக்விடை ஊற்றி வச்சுருவாங்க, அதை வைக்கிற ஒரு கொள்கலன் தான் மோல்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த வேர்டில் ஒரு லெட்டரை மட்டும் மாற்றினா என்ன மீனிங் வருது அதையும் பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை நல்லா பில்டு பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் திரும்ப பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸே வராது. ஓகே, ஏன்னா எல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டு வந்துடுவீங்க. அப்படி ஆரம்பிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லை, வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஆனால் இது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக நீங்கள் பண்ணணும். சீக்கிரம் என்ன ஆகும் அப்படின்னா அனைத்து ஸ்பெல்லிங்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட டிக்ஷனரியில் இருக்க அனைத்து ஸ்பெல்லிங்ஸுமே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருப்பீங்க, தப்பே நிகழாது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.